வணக்கம் நண்பர்களே. ஒரு நாள் ஃபுல்லாக கோழிகளோட என்ன நடக்குது அப்படின்றது தான் இன்றைக்கான வீடியோவாக போட போகிறேன். காலையில் எழுந்ததும் கூண்டுள்ள இருக்க அந்த குப்பையெல்லாம் பெருக்க ஆரம்பிச்சிருவேன். முந்தின நாள் கூண்டுள்ள போட்ட அந்த கீரை தண்டுங்க வேஸ்டேஜஸ் எல்லாமே கூண்டு உள்ளே இருக்கும். அதெல்லாமே பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு சாணி எடுத்துன்னு கரைச்சி தெளிக்க ஆரம்பிச்சிருவேன். சாணி பக்கத்து வீட்டிலேருந்து எடுத்துன்னு முந்தின நாளே நைட்டு வச்சுருவோம். மறுநாள் காலையில் எழுந்ததும் அப்படியே கரைச்சி தெளிக்க ஆரம்பிச்சிருவேன். சாணி எல்லாமே கரைச்சி தெளித்து முடித்ததுக்கப்புறம் ஃபீடரும் அந்த பிளேட்டும் கொண்டு கழுவி அதை கொஞ்சம் நேரம் காய வச்சுருவேன். ஏன்னா காஞ்சால் தான் அந்த கிருமிகள் எதனா இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் அழிஞ்சிரும் அப்படின்றதுக்காக. கழுவி முடித்ததும் இங்கேயே தண்ணியை பிடிச்சிட்டு கொண்டு போய் கூண்டாண்ட வச்சுருவேன். கூண்டாண்ட வச்சுட்டு இந்த பிளேட்டெல்லாம் லைனாக அடுக்கிட்டு அதில் தீவனமாக போட ஆரம்பிச்சிருவேன். நான் இப்போதைக்கு தீவனமாக என்ன போடுறேன் அப்படின்னா, காலையில் டைமில் ரைஸ் மில்லேருந்து கொண்டு வந்த பொடி நொய் கொண்டு இப்போதைக்கு போடுறேன். அதுக்கப்புறம் மத்தியானம் ஸ்டேஜில் கீரை, தக்காளி அந்த மாதிரி போடுறது உண்டு. எல்லாமே அரேஞ்ச் பண்ண முடித்ததுக்கப்புறம் தான் நான் கூண்டே திறப்பேன். ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி திறந்துட்டோம் அப்படின்னா என்னால் உள்ளே எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணியதுக்கப்புறம் போயிட்டு எல்லா கூண்டையும் திறந்து விட்டோன்னா யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை தான் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதுங்க சாப்பிட்டுட்டு இருக்க நேரம் நானும் போயிட்டு எனக்கு வேறு எதனா வேலை இருந்ததுன்னா அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே கொஞ்சம் நேரம் கோழிங்களோடையே இருந்து அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே உள்ளே சுற்றிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நான் மத்தியானம் டைமில் சாப்பிட்டுட்டு நான் கவிதை எழுதுறதுனால அந்த ஒரு வேலையை பார்த்துட்ருப்பேன். ஆக்சுவலாக கோழி கூண்டை சுற்றியுமே நம்ம இந்த வலையை நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா, வெளியிலேருந்து எந்த ஒரு அனிமலும் உள்ளே அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக, ஒரு சேஃப்டிக்காக தான் இந்த வலையை போட்டு வச்சுருக்கேன். இப்போ வெளியில் மானாரியாக விட்டோம் அப்படின்னா கோழிங்க இருக்காது, காணாமல் போயிடும். ஸோ சேஃப்டியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இப்போதைக்கு இந்த வலை போட்டு வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் அமௌண்ட் கிடச்சிது அப்படின்னா இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு இந்த ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. நானும் கொஞ்ச நேரம் கோழிங்களோட உள்ளே இருந்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி கொண்டு போடுவேன். தக்காளியெல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரமாக கழித்து கீரைலாம் பறிச்சுன்னு கோழிங்களுக்கு போடுவேன். ஏன் அப்படின்னா, கோழிங்க கீரை எல்லாமே நல்லா சாப்பிடுதுங்க. கீரையிலே பொன்னாங்கண்ணி கீரை, அதுக்கப்புறம் இந்த பருப்பு கீரை, முருங்கீரை இதெல்லாமே போடுவேன். எப்போயாச்சும் எனக்கு இந்த குப்பைமேனி தழை, கீழாநெல்லி தழைலாம் கிடச்சிதுன்னா அதையும் கொண்டு போடுவேன். ஏன்னா அதை நம்ம அரைச்சி கொடுக்குறதுக்கு பதிலாக டைரெக்டாக இலையாவே கொண்டு போட்டோம் அப்படின்னா சாப்பிட்ருங்களே அப்படின்றதுக்காக. இது எல்லாமே நல்லாவே சாப்பிடும் கோழிங்க எல்லாமே. நேரம் போக போக காலையில் போன எங்கள் அம்மா மத்தியானம் வந்துடுவாங்க. அவங்க மல்லிப்பூ பறிக்க போகிறதுனால அங்கே வயல் சுற்றி இருக்க பொன்னாங்கண்ணி கீரைலாம் பறிச்சுன்னு வருவாங்க. அதை நான் கோழிக்கு போட்டுருவேன். ஏன்னா கோழிங்க பொன்னாங்கண்ணி கீரை நல்லா சாப்பிடும், உடம்புக்கும் நல்லது அப்படின்றதுனால அதையும் போட்டுருவேன்.
நேரம் போக போக பொழுது போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பொழுது போனதுக்கப்புறம் அவங்க வயிறு நிறைஞ்சிச்சுன்னா தானாக கூண்டுக்குள்ளே எல்லாருமே ஏறிடுவாங்க. அதுங்களாவே ஃபுல்லாகவே உள்ளே போயிடும். நம்ம பிடிச்சி உள்ளே விடணும்னு அவசியமே இல்லை. முழுசாக எல்லா கோழியும் உள்ளே போனதுக்கப்புறம் நான் வந்து எல்லா டோரையும் சாத்தி லாக் பண்ணிடுவேன். ஏன்னா நைட் டைமில் எந்த பூனையும் வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக இந்த பண்ணையில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒர்க்ஸ் தான் போயிட்டுருக்கோம். சம்டைம்ஸ் நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னா என்னால் கோழியெல்லாம் பார்த்துக்க முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் வந்து எங்கள் அம்மா என் தங்கச்சி தான் பார்த்துப்பாங்க. உங்களுக்கு நம்ம பேஜ் பிடிச்சிருந்துன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.